ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்மட்ச் டூல் கோரல்ட்ராவில். அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கோரல்ட்ராவுக்குள்ளே போகலாமா? ஜஸ்ட் வந்து ஒரு நியூ பேஜ் ஒன்று போட்டுக்கிறோம். உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இப்படி போட்டுக்கலாம். ஒரு கலர் ஒன்று ஃபில் பண்ணலாம். இந்த அவுட்லைன் நான் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே போயிட்டு அரேஞ்சில் போயிட்டு கன்வெர்ட் கவர்ஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அந்த டூலை யூஸ் பண்ண முடியும். போகிறோம் ஸ்மட்ச் டூல், ரைட். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இது வந்து சைஸு எவ்வளோ சைஸ் உங்களுக்கு வேணும், எத்தனை எம்எம் வேணுன்றது தான் இது. ஜஸ்ட்டு வந்து ஒரு 8 போட்டுக்கலாம். 8 அந்த சைஸ் இருக்கும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிக்ஸு, அதான் ட்ரை அவுட்டு. எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 10 தான் அது பண்ண முடியும். அப்படி வச்சுக்கோங்க. இந்த டில்ட்டு எந்த அளவுக்கு டில்ட் பண்ணி, இப்போ ரவுண்டாக இருக்குன்னா டில்ட்டு தெரியல. ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 45 போட்டு பார்க்கலாம். தெரியுதுங்களா? இதே 90 வைக்கும்போது என்ன ஆச்சுன்னா ரவுண்டாக வச்சிடும். அதாவது 90, 180, 270, 320 வந்துட்டுன்னா எப்படி திருப்பினாலும் உங்களுக்கு வந்து அந்த ஷேப்பில் வந்துடும். இது வந்து டிகிரி வந்துட்டு இப்போ ஒரு பேச்சுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 90 வச்சிட்டோம். வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்துருக்கு. அதே இங்கே வெளியே வச்சு கிளிக் பண்ணுறேன், இப்படி போயிடுச்சு. ஓகேவா? அதே பார்த்தீங்கன்னா இப்போ 45 வைக்கிறேன், கிராஸாக இருக்கா, இப்படி வச்சு பண்ணும்போது உள்ளே வந்துருச்சு. அதே இப்படி கிளிக் பண்ணும்போது உள்ளே போயிடுச்சு. புரிஞ்சிருச்சா? அதை இது எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே இருக்குதோ அதான் கணக்கு. இந்த டூல் வந்துட்டு இப்போ இங்கே உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இது, அதாவது அந்த டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜாஸ்தியாக இருக்கா ரெட் சைடு, அப்படி இருந்துச்சுன்னா வெளியே கிளிக் ஆகும். அதே இது பாருங்கள், இப்போ வந்து ஒயிட் சைடு தானே ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே கட் பண்ணும். இதுதான் அதோட டூலோட வித்தியாசம். இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி அழிச்சு விட்றது, இப்படி கார்னர்லாம் இது பண்ணிக்கிறது, ஜஸ்ட் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு. இந்த டிசைன் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, சிலதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்டாம்பெல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, உங்களுக்கு ஒன்று பண்ணியே காட்டலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு கட்டம் போட்டுக்குங்க, ஒரு ப்ளஸ்ஸு, அதே ஒன்று டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இப்படி பண்ணிட்டேன், ஒரு ஒயிட் பண்ணிட்டேன், சென்டர் இருக்கட்டும். இதை போயிட்டு எடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்மட்ச் டூல் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு 90 டிகிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதையும் வந்துட்டு ஒரு 5 பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக பாதி வச்சு இதை கர்வ் பண்ணாதனால கர்வ் பண்ண சொல்லுது. அப்படியே பண்ணாலும் அதுவே பண்ணிவிடும். இந்த ரேஞ்சுக்கு ஒன்று அப்படியே கண்ட்ரோல் பிடிச்சி ஜஸ்ட் நம்ம ஒரு குத்துமதிப்பான அளவு தான். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நடுவால் வந்துட்டு ஒரு லைட்டாக ஒரு இந்த புள்ளி இருக்கும், அதான் சென்டர் பாயிண்ட்டு. உள்ளே வெட்டணுமா வெளியே வெட்டணுமான்றதுக்கு தான் அந்த பாயிண்ட்டு. நம்ம அதையே வச்சுக்கலாம். பண்ணிங்க. நிறைய பேருக்கு வேணும், எதுக்கு தான் அந்த டூல் வந்துட்டு இப்படி வச்சுருக்கானுங்க அப்படின்னா, அதுக்கு தான் வந்துட்டு இது வந்துட்டு இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு. நடுவில் வட்டத்துக்கு நடுவில் பாருங்கள் புள்ளி, அந்த புள்ளி உள்ளுக்குள்ளே போயிடுச்சுன்னா வெளி சைடு வந்துடும், வெளி சைடு வெட்டிடும். உள் சைடு வெட்டினா அந்த புள்ளி வெளியவே இருக்கணும், அதான் அதோட அளவு. ஓகே. சரி, அப்படி ஓகே. இந்த மாதிரி இதை வந்துட்டு லைட்டாக இந்த சேப் டூல் இருக்கும்போது பார்த்துருக்கோம், இதில் போயிட்டு ஜஸ்ட் இப்படி வளைச்சிக்கலாம். இது ஒரு டிசைன் ஆயிடுச்சா? ஜஸ்ட் இம்போர்ட் போகலாம். நம்ம ஏதோ ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம்.
என்கிட்ட இருக்கிற இந்த இமேஜை இப்போதைக்கு போடுறேன். ஷிஃப்ட் பேஜ் டவுன், அப்புறம் பவர் கிளிப்புக்குள்ளே போயிட்டு பவர் கிளிப் பண்ணிடுறேன். பண்ணியாச்சா? இதுக்கு வந்து இப்போ வேறு கலர் மாற்றிங்க, ஏதோ ஒரு கலர். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு டிசைன் பண்ணும்போது இப்படிலாம் போட்டுக்கலாம். எப்படி கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அப்படியே டூப்ளிகேட்டு. இப்போ ஒன்றைக்கும் ஒரு இமேஜ் நம்ம மாற்றலாம். எல்லானால ஜஸ்ட் இதே வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ரோஷர் டிசைன் இது மாதிரிலாம் பண்ணும்போதெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். தெரியுதுங்களா? ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைலாக வைக்கிறதுக்கு அது மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாற்றிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம். ஓகே, இதுதான் ஸ்மட்ச் டூலு. ஓகேவா? இந்த டூல் முடிஞ்சு போச்சு. இந்த டூல் பேர் என்ன பார்த்துக்கோங்க. ஸ்மட்ச் டூல், ஸ்மட்ச் ப்ரஷ்ஷு. நம்ம யூஸில் டூல்னு சொல்லி பழகியாச்சு. ரைட், அதனால் ஒன்றும் வரி இல்லை. அடுத்த டூல் என்ன பார்த்தீங்கன்னா இதுலேயே ரஃபன் ப்ரஷ்ஷு. ஓகேவா? இதுவும் சேம் கேட்டகரி தான். இதுக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணுவோம். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இது உள்ளே போகிறோம். இதுக்கும் சைஸ் இங்கே தான். கோரல்ட்ராவில் வந்து எப்போ பண்ணாலும் சரி மேலேயும் கீழேயும் பாருங்கள், அதுக்கான ஆப்ஷன்ஸ் எப்போவுமே இருக்கும். இதுவும் கர்வ் பண்ணணும். அரேஞ்ச் கன்வெர்ட் கர்வ்ஸ்னால் அதுவே பண்ணிக்கும். நம்ம பண்ணுறது ஒரு ஜென்ரல் ஃபார்மேட்டு. இது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இந்த மாதிரி இதுக்கும் அதே தான். இந்த டிகிரி கணக்கு இது வந்து எந்த திக்னஸ் நம்ம பார்க்கலாம். தெரியுதுங்களா? எவ்வளோ சுருக்கமாக வேணுமா அதுக்கு. அதாவது சின்னது இது பண்ண உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக போகும். அது 0 பண்ண அதோட லென்த் வந்து ஜாஸ்தியாகும். வித்தியாசம் புரிஞ்சிருச்சுங்களா? இது ஒரு புரிஞ்சுக்குங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதோட இதையும் பார்த்துக்குங்க. தெரியுதுங்களா? முக்கோணமாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுறதுக்காக அது அதை வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு இதுதான் ஆட்டோ. இந்த செட்டப் அப்படியே இருக்கட்டும். இதுதான் இந்த டூலு. இது என்ன? ரஃபன் ப்ரஷ். ஓகேவா? ரைட். இதுக்கடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேங்க, ஒரு ஸ்கொயர் பாக்ஸு. இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அது மாதிரி கோரில் நீங்கள் எந்த டூல் பார்த்தாலும் ஜென்ரலாக வந்துட்டு அதிலேயே போட்டிருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், போய்ட்டு அப்படி மேலே வச்சு பாருங்கள். ரொட்டேட் பண்ணுறதுக்கு, ஸ்கேவ் பண்ணுறதுக்கு, மிரர் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ஸ்கேல் ஆப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு. இவ்வளோ தான். இதை கிளிக் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றிக்கிறது. அதை நீங்கள் எந்த இடத்துல வச்சு சுத்த நினைக்கிறீங்களோ அதை சுற்றிக்கும். இங்கே இருக்கு இல்லையா? இந்த ரொட்டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு சுற்றுனீங்கன்னா சுற்றும். இப்படி சுற்றும். கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா ஸ்டெப்பாக போகும். அந்த மேலே இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். 315, 330, 345 அப்படி போகுதா? அதான் அதோடது. இது வந்து ஸ்கேவ் ஆகும். இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பிக்கிறதுக்கு மேலே கீழே அப்படியே ஒரு டூப்ளிகேட்டு அப்படியே போடுறதுக்கு இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். இது ஜென்ரல் டூல் தான். இதுவும் அதே மாதிரி தான். அப்படியே சுருக்கிறதுக்கு, ப்ரொபோஷனட்டாக சுருக்கிறதுக்கு, அப்படியே பெருசு பண்ணுறதுக்கு இதை வச்சுங்க. இதை ஸ்கேவ் பண்ணுறது, இப்படி வளைக்கிறதுக்கு, இப்படி நெளிக்கிறதுக்கு. எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூலை பொறுத்த வரைக்கும். இதுதான். இதாக டூல் இதை விட்டு போயிடுச்சு அதில். ஓகே, சேஃப் டூல் முன்னாலேயே பார்த்துட்டோம், இதையும் பார்த்துட்டோம். ரஃபன் ப்ரஷ் 3 பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மற்றவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.